வார்த்தை இயேசுவே என்று சத்தமாய் கூப்பிடு, இயேசுவே என்று சத்தமாய் கூப்பிடு, உன் பயம் நீங்கும், ஒரு சமாதானம் உண்டாகும் என்று பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த தாவீதுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்தோம். அவன் நம்பின மனிதன், அவனுக்கு துரோகியாக இருந்தான். அவன் கூடவே இருந்து சத்துருக்களை உண்டு பண்ணினான். அவன் செய்த சூழ்ச்சிகளை அறிந்த தாவீது சொன்னது வார்த்தை, இயேசுவே என்று சத்தமாய் கூப்பிட்டேன், அவர் பரலோகத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். எப்பொழுது இயேசுவே என்று கூப்பிடுகிறோமோ அப்பொழுது சத்துருக்களின் தந்திரங்கள் அனைத்தையும் இயேசு அறிந்து அதற்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று இந்த நாளில் தெரிந்து கொண்டோமே. அதே போல் சத்துருக்கள் தொடர்ச்சியாய் சூழும் பொழுது அதற்கான பயம் அல்ல, ஆவி ஆத்மா சரீரத்துல கிறிஸ்துவுக்கு பயப்படக்கூடிய பயம், சத்துருக்கு பயப்படக்கூடிய பயம் அல்ல. சமாதான குலைச்சல் அல்ல, இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம். அதை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறேன். அதே போல் நாங்கள் எங்கே நித்திரை செய்து கொண்டிருக்கிறோம்? பாரம் இருக்கும் பொழுது நித்திரையா, அல்லது தேவ சமூகத்தில் தரிசனத்தை பெறும்படி? ஆண்டவரே, இந்த நாள் அந்த பேசின வார்த்தை, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நான் விழித்தேன், கர்த்தர் என்னை சுகமாய் தாங்க பண்ணுகிறார் என்று சொன்ன ஒரு வார்த்தை, திருப்தியான ஒரு வாழ்க்கை. எப்பொழுது இயேசுவே என்று கூப்பிடுகிறோமோ அப்பொழுது வாழ்க்கை குறைகள் மாற்றப்பட்டு சத்துருக்கள் மாற்றப்பட்டு திருப்தியான வாழ்க்கை உண்டாகுது என்று நாங்கள் பார்க்கிறோம். தாவீதுடைய இந்த ஜெப வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியம், ஒரு விடுதலை உண்டானது. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பதில் கிடைக்கிறது. அவரை நோக்கி சத்தமாய் கூப்பிடுங்கள், வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். உலக பயம், வியாதி, தரித்திரம், போராட்டம், சத்துக்களின் வல்லமை நீங்கும். அதே போல் அவரை நோக்கி சத்தமாய் கூப்பிடுங்கள், உங்கள் வாழ்க்கை திருப்தியாய் மாறும். உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் பிரகாசம் உண்டாகும், உங்களுக்குள்ள பிரகாசம் உண்டாகும். உங்களை கொண்டு உலக ஜனங்களை கர்த்தர் பிரகாசமாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை திருப்தியாய் இருக்கும். அது தாவீதுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பேசின வார்த்தைக்காய் நன்றி. சத்தமாய் கூப்பிடக்கூடிய அனுபவத்தை குறித்து கர்த்தர் பேசியிருக்கு, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் பேசின வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம்.